பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த வேதாகம கல்லூரி ஒன்றை கர்த்தர் உருவாகும்படி செய்திருக்கிறார். அந்த வேதாகம கல்லூரி குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாகம கல்லூரி குறித்த அருமையான காரியங்களை உங்களுக்கு விளக்கி கூறும்படி நான் விரும்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் இதை கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இன்று அநேக வேதாகம கல்லூரிகள் இருக்கிறது. ஏராளமான சபைகள் எப்படி பெருகி இருக்கிறதோ அதே போல் இன்று சபைக்கு ஒரு வேதாகம கல்லூரி பெருகிவிட்டது. அந்த நாட்களில் நாங்கள் வேதாகம கல்லூரியில் படிக்கிற நாட்களில் இத்தனை பைபிள் காலேஜுகள் இல்லை. இத்தனை வேதாகம கல்லூரிகளை நாம் பார்த்திட முடியாது. எங்கேயாவது ஒரு சில பைபிள் காலேஜஸ் தான் இருக்கும். சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். அது மாதிரி இடங்களில் நாங்கள் சென்று பைபிள் காலேஜில் உட்கார்ந்து 3 ஆண்டுகள் பிடிஹெச் படித்து பட்டம் பெற்று வந்திருந்தோம். ஆனால் இன்று எல்லா இடத்திலும் பைபிள் காலேஜஸ் உருவாகிவிட்டது. அதற்கென்று வரையறை, அரசாங்கத்தின் வரையறையோ திருச்சபையின் வரையறையோ இல்லையா? ஆகவே எத்தனையோ இடங்களில் வேதாகம கல்லூரியில் இன்று தோன்றி ஏராளமான விதங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அருமையான பைபிள் காலேஜை, நல்ல பைபிள் காலேஜை எப்படி கண்டுபிடிப்பது என்பது ரொம்ப கடினமாகிவிட்டது. ஏனென்றால் யார் வேணாலும் இன்று பைபிள் காலேஜ் தொடங்கி ஒரே வருஷத்தில் பிடிஹெச் கொடுக்குறோம் என்று ஒருவர் சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரே வருஷத்தில் பிடிஹெச்சா? பிடிஹெச் என்பது பேச்சுலர் ஆஃப் தியாலஜி. ஸோ பேச்சுலர் ஆஃப் தியாலஜியும் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸு, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸி என்று பிகாம், பிஏ, பிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் என்றெல்லாம் படிக்கிறோம். அப்போ பிகாம் என்று சொன்னால், அதாவது பேச்சுலர் டிகிரி என்பது இளம் கலை. இளம் கலை என்பது +2 பாஸ் செய்திருக்க வேண்டும். +2 பாஸ் செய்த பிறகு மாணவர்கள் 3 ஆண்டுகள் பேச்சுலர் டிகிரி படிக்க வேண்டும், இல்லையா? ஆனால் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. இன்றைக்கி பைபிள் காலேஜஸ் நிறைய தோன்றதுனால இன்றைக்கி பைபிள் காலேஜை எப்படி நடத்த வேண்டும் என்று கூட நடத்துகிறவங்களுக்கு தெரியாது. அங்கே நிறைய பேர், எல்லா பைபிள் காலேஜை நான் சொல்லலை, ஒரு சில பைபிள் காலேஜஸை தொடங்குறாங்க, ஆனால் எப்படி நடத்துறதுன்னு கூட தெரியாமல் இன்றைக்கி பைபிள் காலேஜஸை தொடங்கி அங்கே நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அநேக வேதாகம கல்லூரி பல மாடல்களில் நடத்தப்படுகிறது. சிலது ஸ்பான்சர்கள் பெற்று நடத்துகிறாங்க, பல்வேறு விதங்களில் நடத்துகிறாங்க. அதை குறித்தெல்லாம் நான் பேச இங்கே நான் வரவில்லை. இங்கே நான் ஒரு பைபிள் காலேஜை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே பாருங்கள், இங்கே மாணவர்களுடைய பெயரை மிக அழகாக ஃபைல் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ஃபைலுக்குள்ளே உள்ளே போகும் பொழுது ஒரு மாணவருடைய எக்ஸாம் பேப்பர் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவருடைய எக்ஸாம் பேப்பர் பாருங்கள், செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, செமஸ்டர் 3, செமஸ்டர் 4. அது மாத்திரமல்ல, அசைன்மெண்ட், அந்த மாணவருடைய அசைன்மெண்ட், அந்த மாணவர் அனுப்புகிற நோட்ஸ், அந்த மாணவர் அனுப்புகிறதான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களிடத்தில் நாங்கள் சேவ் பண்ணி வைத்திருக்கிறோம். அந்த மாணவருடைய ஃபைலுக்குள்ளே நாம் செல்லும் பொழுது பார்த்தேன் என்று சொன்னால், அந்த மாணவருடைய எக்ஸாம் பேப்பர்ஸ் பாருங்கள். மாணவருடைய எக்ஸாம் பேப்பர் 6, ஒரு செமஸ்டர் 6 எக்ஸாம் இருக்கிறது. 6 பேப்பர்கள் அங்கே நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த செமஸ்டரிலும் பார்த்தேன்னு சொன்னால் அதே போல் 6 எக்ஸாம்களை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது மாணவருடைய அசைன்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாணவர் குறைவாக அனுப்பியிருக்காரு. அநேக மாணவர்கள் அசைன்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசைன்மெண்ட்ஸ் என்று அங்கே வச்சுக்கிறோம். பாருங்கள், அசைன்மெண்ட்ஸ், இவ்வளோ அசைன்மெண்ட்ஸை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அவர்களுடைய ஃபீட்பேக்கை ரொம்ப அழகாக, இந்த கல்லூரி குறித்த ஃபீட்பேக்கை நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கல்லூரிக்கென்றே அவர் பாருங்கள் தயாரிச்சிருக்கிற அந்த ஃபீட்பேக்கை வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு மாணவர் ஒரு கல்லூரிக்கான ஃபீட்பேக் எப்படி தயாரிக்கிறார் பாருங்கள். எம்டி படிக்க தான் எங்களுடைய மாணவர் மிக சிறப்பாக அவர் ஃபீட்பேக் எங்களை குறித்து, எங்கள் கல்லூரி குறித்து மிகவும் ஆங்கிலத்திலே மிக நேர்த்தியாக அவர்கள் எழுதியிருப்பதை குறித்து நீங்கள் பிரமிக்கலாம். நான் பிரமிக்கிறேன். கண்டிப்பாக எங்களுடைய கல்லூரியில் இப்படிப்பட்ட மாணவர்கள் இருப்பதை குறித்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இவ்விதமாக ஃபீட்பேக் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுபோல் இன்னும் அவருடைய ஃபோட்டோஸ், அந்த ஃபேமிலிஸ், பிள்ளைகளுடைய ஃபோட்டோஸ் நாங்கள் வச்சுப்போம். நோட் பாருங்கள், நோட்டுன்னா இது என்னங்க நோட்டு அப்படின்னு சொன்னால், இந்த நோட்டு கிளாஸில் நாங்கள் நடத்தக்கூடிய நோட்டுங்க. இந்த கிளாஸில் நாங்கள் நடத்தக்கூடிய நோட் எல்லாம் எங்கள் மாணவர்கள் குறிப்பேடு, அதாவது கிளாஸில் குறிப்பெடுக்கிறார்கள். அந்த நோட்டை எங்களிடத்தில்
அனுப்பி தருகிறார்கள். ஒவ்வொரு பாடத்துக்குரிய நோட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? இங்கே என்ட்ரி சர்வே இதுவும் பாருங்கள், மிக நேர்த்தியாக எங்கள் மாணவர் செய்திருக்கார் நோட். இந்த நந்தினி என்ற அன்பு சகோதரி, அன்பு மகள் மிக சிறப்பாக இந்த நோட்டை பண்ணியிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் சொந்த கையெழுத்தில் அவள் எழுதுகிறார்கள். நாங்கள் சொல்கிறதைப் போல ஃபஸ்ட்டு பேஜ் செய்ய வேண்டும், அதை சிறப்பாக எழுத வேண்டும் என்பதெல்லாம் நாங்கள் சொல்வது. பாருங்கள், நோட்டில் எவ்வளோ காரியங்களை அவர்கள் வரிசையாக எழுதி எங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நோட்டை தலைகள் எடுத்துக்கிறாங்க, இருந்தாலும் அது நோட்டு தான் தலைகளாக அவர்கள் எடுத்துக்கிறார்கள். பரவாயில்லை, இருந்தாலும் இப்படி நோட்டுகளை எங்களுக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால் அவங்க அனுப்பி தருகிறார்கள். ஆக ஒவ்வொரு மாணவருடைய காரியங்களிலும் அது மாதிரி நோட்டை நம்ம பார்க்க முடியும். இன்னும் சிறப்பான காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். பாருங்கள், எங்களுடைய மானுடைய கான்வொகேஷன் பட்டமளிப்பு விழாவுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோம். பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்று உடைய கல்லூரி பட்டமளிப்பு விழாவுடைய ஃபோட்டோஸ் இவைகளெல்லாம் சமீபமாக எங்களுடைய கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவை தேவன் சிறப்பாக நடத்தி கொடுத்தார். இது 3வது பட்டமளிப்பு விழாவாகும். இது எங்கள் கல்லூரிக்கு தேவன் கொடுத்த கிருபை. 3வது பட்டமளிப்பு விழாவை மிகச் சிறப்பாக நாங்கள் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய கல்லூரியானது நேட்டா அக்ரிடேஷன் பெற்றிருக்கிறது. அக்ரிடேஷன் இல்லாத அநேக கல்லூரிகள் இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து மாணவர்களுக்கு தெரியாது. ஏதோ பைபிள் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்றாங்கன்னா போயிட்டு ஜாயின் பண்ணி விடுகிறார்கள். பட்டமளிப்பு விழா ஃபோட்டோ அது அந்த மாதிரி நிறையா போய் ஜாயின் பண்ணி விடுகிறார்கள். விவரம் தெரியாமல் நிறையா பேர் படிக்கிறாங்க. அப்படி இது எங்களுடைய 2ஆம் பட்டமளிப்பு விழாவாகும். எங்களுடைய கல்லூரி நடத்தினதான 2வது பட்டமளிப்பு விழாவை நாம் இங்கே பார்க்க முடியும். 2வது பட்டமளிப்பு விழா சாத்தூரில் சிறப்பாக நடைபெற கர்த்தர் கிருபை செய்தார். இந்த திருச்சபையார் மிகவும் அதை நேர்த்தியாக அருமையாக மாணவர்கள் எங்கள் கலை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இவர் சிஎஸ்ஐ ஆயராக உள்ளார். சிஎஸ்ஐயில் பிடி படித்த பிறகு நம்முடைய கல்லூரியில் எம்டி படிக்கும்படியாக இணைந்து 2 ஆண்டுகள் எம்டி படித்தார். நம்முடைய கல்லூரி குறித்து சிறப்பான ஒரு அருமையான அறிமுகத்தை அவர் செய்வதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கல்லூரியின் சிறப்புகளை நாம் நிறையா சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் கல்லூரி குறித்து அதிகமாக அறிந்து ஃபேக்கல்ட்டிஸ், ஒவ்வொருடைய ஃபேக்கல்ட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிஸும் நம்முடைய கல்லூரியில் இருக்கக்கூடியதான 15க்கும் மேற்பட்ட ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறார்கள். அவர்கள் நடத்துகிறதான பாடத்தை நாங்கள் ஒவ்வொன்றாக இங்கே நாங்கள் சேவ் பண்ணி வைத்திருக்கிறோம். அவர்கள் நடத்துகிற பாடங்கள் அருமையாக இருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் அழகாக இங்கே நாங்கள் சேவ் பண்ணி வைத்துக்கிறோம். இங்கே டாக்டர் ஜான் டேவிட் குமார் அவருடைய டீச்சிங்கை நீங்கள் பார்க்கலாம். 1000 வருட அரசாட்சி குறித்த பாடம் வாய்ஸ் மெசேஜை நாங்கள் இங்கே சேவ் பண்ணி வைத்திருக்கிறோம். வேஞ்சலிசம், கிறிஸ்டியாலிட்டி, இது மாதிரி நிறையா ஓடி சர்வே, ஆன்டி சர்வே, ஸ்டோடர்ஷிப், செகண்ட் கம்மிங், பொய்டிக்கல் புக்ஸ், அர்மகதன் யுத்தம், கோகு மாகோகு யுத்தம், நியூ மெட்டாலஜி, வர்ஷிப் பண்ணுறது பற்றி இப்படிப்பட்ட அநேக பாடங்கள் மாணவர்கள் கொடுக்கின்றதான கட்டணங்களுக்கான அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுகளை நாங்கள் சேகரித்து வைத்திருக்கிறோம். மாணவருடைய கட்டணங்களை சேகரித்து வைத்திருக்கிறோம். அவர்களுக்கான ரிசிப்ட் வழங்கப்படுகிறது. அரசாங்கத்தில் அது கணக்கு காண்பிக்கப்பட்டு
நேட்டா சேர்மேன் அவர்கள் எங்களுடைய கல்லூரியை மாணவர்களை நேரடி விசிட்டிங் செய்கிறார். கிளாஸுகள் நடக்கிற பொழுது அவரை அழைத்து சில நேரங்கள் நாங்கள் நேரடியாக காண்பிக்கிறோம். நேட்டாவின் அங்கீகாரத்தோடு இந்த கல்லூரி நடைபெறுகிறது. அங்கீகாரம் என்பது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு அங்கீகாரமற்ற கல்லூரிகளிலே படிக்கிறார்கள் மாணவர்கள். அந்த கல்லூரிகளிலே சரியான தெளிவான சான்றிதழ்கள் வழங்கப்படுவதில்லை. நம் நேட்டாவினுடைய அக்ரிடேஷன் மாத்திரமல்ல, நேட்டாவினுடைய சேர்மேனுடைய கையொப்பத்தோடு கூட நாம் இங்கே நம்முடைய சான்றிதழ்களை வழங்கி வருகிறோம். ஒரு பைபிள் காலேஜ் என்றால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. நேட்டா பல கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. 200 மேற்பட்ட கல்லூரிகள், அந்த பெயர் லிஸ்ட்டும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆக இப்படி நேட்டாவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல கல்லூரிகள் இருக்கிறது. பல நோட்ஸுகளை வைத்து தான் நாங்கள் நடத்துகிறோம். ஒவ்வொரு செமஸ்டரிலும் அருமையான பாடங்கள் உண்டு. எங்களிடத்தில் மிக சிறப்பாக பாடங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். எங்கள் வேதாம கல்லூரியில் சிறப்பான பாடங்கள் நடைபெறும். எக்ஸாம் நேரங்களில் கொஸ்டின் பேப்பர் நாங்கள் அனுப்புகிறோம். கொஸ்டின் பேப்பர் அனுப்பப்பட்டு அதன் வழியாக கேள்விகள் கேட்கப்படுகிறது. கேள்விகளுக்கான விடைகளை நாங்கள் அனுப்புகிற புத்தகத்தை பார்த்து தான் எழுத வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்து வருகிறோம். அவ்விதமாக எழுதுவதன் மூலமாக கற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளே வாங்குகிறார்கள். மீண்டும் அவர்கள் திரும்ப கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்துகிறோம். ஆகவே இப்படி இவ்விதமாக ஒவ்வொரு பாடங்களுக்குமான கேள்வித்தாள்களை நாங்கள் அனுப்புகிறோம். மதிப்பெண்கள் மொத்தம் 70 மதிப்பெண்கள். பாடத்திற்கு இதர மதிப்பெண்கள் 30 மதிப்பெண்களாகும். அசைன்மெண்ட்டு மற்றும் அட்டனன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் ஒவ்வொரு வாரம் அட்டனன்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அடுத்தது ப்ராக்டிக்கல் இருக்கிறது, நோட்ஸ் ரைட்டிங் இருக்கிறது, டிசிப்ளின் இருக்கிறது. தேர்வு எழுதும் முறைகளை பின்பற்ற வேண்டும், இல்லாவிட்டால் மார்க்கு குறையும் என்றெல்லாம் நாங்கள் அறிவித்து சிறப்பாக இவைகளை செய்தோம். இது ஐபி மிஷன் பைபிள் காலேஜ். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்படும் ஒரு வேதாம கல்லூரி. இதற்கென்று நல்ல ஒரு அற்புதமான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கிறது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நாங்கள் அனுப்பி ஃபில்அப் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எங்களிடத்தில் வந்து மாணவர்கள் எங்களிடத்தில் வந்து அதை நாங்கள் ஃபைல் பண்ணி பத்திரமாக வைக்கிறோம். அத்தனை மாணவருடைய ஃபோட்டோக்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. மாணவருடைய ஃபோட்டோக்கள் அப்ளிகேஷன் ஃபார்மிலே ஒட்டுகிறோம். ஸ்கேன் பண்ணி நாங்கள் சான்றிதழிலே அந்த ஃபோட்டோக்களை பதிவிடுகிறோம். ஐபி மிஷன் பைபிள் காலேஜ் டிப்ளமோ மற்றும் பிடிஹெச் எம்டி பாடங்களை வழங்குகிறது. இது தமிழ் மொழி வழியாக மட்டுமே தற்போது நடைபெற்று வருகிறது. வீட்டிலிருந்து இரவு நேரங்களில் ஆன்லைன் மூலமாக ஆங்காங்கே இருக்கிற இடத்துல படிக்கலாம். இதில் யாரெல்லாம் படிக்கலாம் என்றால் திருச்சபை பாஸ்டர்கள், பாஸ்டர் அம்மாக்கள், உடன் ஊழியர்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், வேதாமத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள விரும்புகிற விசுவாசிகள் கூட படிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே விசுவாசிகளுக்கு வேதம் தெளிவாக தெரிய வேண்டும். கள்ளோபதேசங்கள் அதிகமாகி வருவதினாலே விசுவாசிகளும் கற்றுக்கொள்வது நல்லது. அன்னைக்கெல்லாம் பைபிள் காலேஜஸ் பார்த்திங்கன்னா, பைபிள் காலேஜஸ் எதுக்கு படிப்பாங்கன்னா ஊழியம் செய்வதற்காக, பாஸ்டர் ஆவதற்காக படிப்பாங்க. இன்றைக்கி பாஸ்டர்களுக்கு மேலே விசுவாசிகள் அநேகர் எம்டிஹெச் வரைக்கும் கூட படிச்சிருக்கிறாங்க, டாக்டரேட் கூட படிக்கிறாங்க. விசுவாசிகள் பைபிள் காலேஜ் படிக்கக்கூடாது என்று பைபிளில் எங்கேயும் எழுதப்படவில்லை. நாம் விசுவாசியாக அந்த ரட்சிக்கப்படாத போதே கூட பவுல் கமாலியருடைய பாதத்தில் கற்றறிந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடியே பவுல் நல்ல கல்வி தேர்ந்தவர், கற்று தேர்ந்தவர். அவர் தேவனுடைய பயிற்சி பெற்றவர். அதுபோல் இயேசுவோடு கூட இருந்து சீசர்கள் பயிற்சி பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக சீசர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி இருந்தது. இயேசு தான் பைபிள் காலேஜ், அவர் தான் எல்லா டீச்சிங்கும் ப்ராக்டிக்கல் டீச்சிங் கொடுத்தார். ஸோ பைபிள் காலேஜ் விசுவாசிகளும் படிக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துவது எங்களுடைய வேலை. நாங்கள் பகுதி நேரமாக ஊழியம் செய்கிறோம் என்பவர்களும் நீங்கள் படிக்கலாம். முழு நேர ஊழியர்கள் மாத்திரமல்ல, பகுதி நேர ஊழியம் செய்கிறவர்களும், ஊழியம் செய்யாமல் வேதத்தை கற்றுக்கொண்டு நாங்கள் தேர்ச்சி அடைய வேண்டும் என்பவர்களும் படிக்கலாம். பட்டம் பெறுவதற்காக இன்றைக்கி அநேக பைபிள் காலேஜில் நிறைய பேர் சேர்ந்து படிக்கிறார்கள். அது தவறான ஒரு எண்ணம், தவறான குறிக்கோள். பட்டம் பெறுவதற்காக படிக்கக்கூடாது. வேதாகமத்தை ஆழ்ந்து கற்றுக்கொள்ள நான் படிக்கிறேன் என்பது மாத்திரம் உங்கள் எண்ணமாக இருக்க வேண்டும். அனுபவமுள்ள ஆசிரியர்களை இங்கே பாடம் நடத்துகிறார்கள். குறைந்த கட்டணத்தில் நாங்கள் பாடங்களை நடத்துகிறோம். மிக ஆச்சரியப்படத்தக்க கட்டணம் எங்களிடத்திலே இருக்கிறது. சரிங்களா? எங்களுடைய கட்டணங்கள் மிக ஆச்சரியமானது. எங்களுடைய கட்டணத்தை போல மற்ற இடத்துல இருக்குமான்றது ரொம்ப சந்தேகம். ஒரு பிடிஹெச் படிக்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட். எங்களுடைய கல்லூரியில் அரசு ஆர்ட்ஸ் காலேஜில் ரிட்டையர்ட் ஆன பிரின்சிபால் அம்மா படித்தாங்க. அவங்க சொன்னாங்க,
உங்கள் காலேஜில் ரொம்ப ஃபீஸ் கம்மியாகுது பாஸ்டர், இந்த ஃபீஸ் கொடுக்க எனக்கே வெக்கமாக இருக்குது பாஸ்டர், இவ்வளோ கம்மியாக வச்சு நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க பாஸ்டர்னு கேட்டாங்க. இல்லைம்மா, நாங்கள் பணத்திற்காக எப்போதும் எந்த ஊழியத்தையும் நாங்கள் செய்கிறதில்ல, விசுவாசத்தோடு நாங்கள் செய்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்துகிறார். ஆகவே நாங்கள் பணத்துக்காக இதை செய்கிறதில்ல. ஆகவே நீங்கள் இருக்கிற ஃபீஸை கொடுங்க, வேறு யாருக்கா சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு மாணவருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, இன்னொரு மாணவிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுடைய கட்டணத்தில் இன்னொரு மாணவியும் எங்களுடைய பைபிள் காலேஜில் படித்தார்கள். ஒரு சில மாணவர்களுக்கு நாங்கள் கட்டண குறைப்பு செய்து 50 ரூபாய் 100 ரூபாய் குறைத்து தான் படிக்க வைக்கிறோம். அநேக மாணவர்கள் எங்களுடைய கல்லூரியில் பணம் செலுத்தாமலே படித்தார்கள். சில இலங்கை தேசத்துலேருந்தெல்லாம் படித்தாங்க. அவங்ககிட்ட நாங்கள் ஒரு பைசா பணம் வாங்கவே இல்லை. 3 வருஷம் 3 பேர் படித்தாங்க. அவங்க எல்லாருமே இலவசமாகவே படித்தாங்க. எங்களுடைய கல்லூரியில் இலவச கல்வியும் நாங்கள் கொடுக்குறோம், சலுகையும் நாங்கள் கொடுக்குறோம், குறைந்த கட்டணத்தையும் நாங்கள் கொடுக்குறோம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு கல்லூரி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இது ஐபிஐ மிஷன் வேதாம கல்லூரி. தமிழ்நாட்டில் பெயர் பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான கல்லூரி. எங்கள் கல்லூரியில் படித்த மாணவரிடத்தில் நீங்கள் யாரிடத்தில் வேணாலும் கேள்வி கேட்டு பார்க்கலாம். எங்கள் கல்லூரி குறித்து மிக சிறப்பான காரியங்களை சொல்லுவார்கள். நாங்கள் சொல்லாமே நீங்கள் மாணவரை பார்த்து நீங்கள் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. ஆகவே இது அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரியில் இணைய விரும்பினால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய வேதாம கல்லூரியில் படிக்கிற எம்டி படிக்கிற மாணவர்கள் அவர்கள் தீசிஸ் எழுதுவார்கள். தீசிஸ் எழுதி விதமாக என்னுடைய கல்லூரியில் சப்மிட் பண்ணுவார்கள். இது மாணவர்களுக்கான பயிற்சி. தீசிஸ் ரொம்ப அருமையாக மாணவர்கள் எழுதுவது உண்டு. எழுதி அதை எங்களுடைய கல்லூரியில் அவர்கள் சப்மிட் பண்ணி வருகிறார்கள். எங்கள் கல்லூரிக்கான ஒரு சிலபஸ் கூட நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதை நாங்கள் வேறு யாருக்கும் அதை காட்டுறதில்லை, யாருக்கு கொடுக்கறதில்லை. அது எங்களுக்காக மட்டுமே நாங்கள் அந்த சிலபஸை ரெடி பண்ணி வைத்திருக்கிறோம். இது எங்களுடைய கல்லூரியுடைய சிலபஸினுடைய பகுதிகள். நாங்கள் மிக நேர்த்தியாக இந்த கல்லூரியை நடத்துகிறோம் என்பதை உங்களுக்கு காண்பிக்கவே இதெல்லாம் காட்டுகிறேன். பெருமைக்காக அல்ல, ஏன்னா நாங்கள் பெருமை பாராட்டுவதில்லை. நான் பிரின்சிபலாக இருந்தாலும் கூட ரொம்ப நல்லா இது பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப உற்சாகமாக எங்களை குறித்து சொல்வது உண்டு. ஆகவே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான ஒரு கல்லூரி இது. இங்கே எங்கள் கல்லூரியுடைய சான்றிதழை நீங்கள் பார்க்க முடியும். எங்கள் கல்லூரி சான்றிதழ் ரொம்ப நல்ல வித்தியாசமாக சிறப்பாக இருக்கும். எங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறார்கள். எங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் அவர்கள் தான் இந்த கல்லூரியிலே மாணவர்களை குறித்ததான சரியான காரியங்களை சேவ் பண்ணுகிறார்கள். எங்களுடைய ஆன்லைனிலிருந்து அவர்கள் ஆன்லைன்லேயே எங்களுக்காக ஊழியத்தை நிறைவேற்றார்கள். ஒருவர் கோயம்புத்தூரில், ஒருவர் தூத்துக்குடியில், ஒருத்தர் மதுரையில், நாங்கள் பெருந்துறையில் என்று ஆங்காங்கே இருந்து எங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் இதற்காக ஊழியங்களை நிறைவேற்றுகிறார்கள். நான் தனியாக அல்ல, ஒரு கமிட்டியாக நாங்கள் இந்த ஐபிஐ மிஷனை இந்த வேதாம கல்லூரியை இயக்கி வருகிறோம். என்னுடைய கல்லூரியில் தேவையான சில புஸ்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. என்றால் ஒரு கல்லூரி என்று சொன்னால் புத்தகங்களை வைத்திருக்க வேண்டும் என்பது, அதாவது புஸ்தகங்களை மாணவர்கள் படிப்பதற்காக வைக்க வேண்டும் என்பது ஒரு கல்லூரிய சட்டமாக இருக்கிறது. எங்களது ஐபிஐ மிஷன் வேதாம கல்லூரியானது அரசாங்கத்தில் முறையாக பதிவு செய்யப்பட்ட இனிய பேர்மிகு இந்தியா மிஷன் இதை நடத்தி வருகிறது. அழகாக நடத்தி வருகிறோம். அதற்கான ரிசிப்டுகள், வவுச்சர்கள் எல்லாவற்றையும் வைத்து மிக சிறப்பாக ஆடிட்டிங் செய்யப்பட்டு எப்போதும் சிறப்பாக நாங்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க கர்த்தரே எங்களுக்கு கிருபை செய்கிறார். எங்கள் கல்லூரி பெருமைக்காக நான் இதை சொல்லவில்லை. எங்கள் கல்லூரி தமிழகத்தில் சிறப்பான ஒரு கல்லூரியாக செயல்படுறதுக்கு காரணம், எங்கள் கல்லூரியை நீங்கள் பார்த்தால் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். எங்கள் கல்லூரி மிகவும் ஆச்சரியமானது. என்று சொன்னால் நாங்கள் அதற்கென்று அழைக்கப்பட்டிருப்பதினால் கர்த்தர் எங்களை சிறப்பாக ஆசீர்வதித்து வருகிறார். நாங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக கடைபிடிக்கிறோம். எங்களை பார்த்து காப்பி பண்ணுவதற்காக நிறைய பேர் விரும்புகிறாங்க. கண்டிப்பாக எங்களை பார்த்து யாராலும் காப்பி பண்ண முடியாது. ஏன்னா நேட்டா சேர்மன் ஐயா எங்களுக்கு சொல்லியிருக்காரு, ஐயா உங்களை பார்த்தா நாங்களே கற்றுக்கோணும் அப்படின்னு சொல்லி அவர் எங்களிடத்துல சொல்லியிருக்கார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் தான் நாங்கள் கல்லூரியை சிறப்பாக நடத்தி வருகிறோம். என்று சொன்னால்
கர்த்தர் எங்கள் கல்லூரிக்கென்று தனி ஞானத்தை அதை நிர்வகிப்பதற்கான ஞானத்தை கிருபை தேவன் தந்திருக்கிறார். அதுக்கான மேல் படிப்புகளெல்லாம் நான் படிப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். மேல் படிப்புகளை படித்து கர்த்தர் சிறப்பாக இந்த கல்லூரியை நடத்தி செல்கிற ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அரசாங்கத்தில் ஆனாலும் தனியார் ஆனாலும் யார் கேட்டாலும் சிறப்பாக எந்த காரியத்தையும் நடத்துவதற்கு எங்களுக்கு தேவன் ஞானம் கொடுத்துக்கிறார். ஒவ்வொரு வேதாகம கல்வி பட்டமளிப்பு விழாவை அடியேன் தான் டிசைன் பண்ணுகிறேன், அதுக்கான திட்டமிடுகிறேன், அதற்கான காரியங்களை செயல்படுத்துகிறேன். எங்கள் மாணவர்களோடு நன்றாக பழகுகிறேன். மாணவர்கள் எப்பொழுதும் எங்களோடு கான்டாக்டில் இருக்கிறார்கள். மாணவர்கள் எங்களை குறித்து எப்போதும் சந்தோஷப்படுறார்கள். இந்த பிரின்சிபால் மிகவும் தாழ்மையானவர் என்று. நான் பிரின்சிபால் என்பது ஒரு பொறுப்பு, அவ்வளவுதான். மற்றபடி நான் பிரின்சிபாலை போல் இருப்பதில்லை. சக மாணவர்களோடு சிறப்பாக பழகி நன்றாக மாணவர்களை உற்சாகப்படுத்தி வருகிறேன். அதன் நிமித்தமாக எங்கள் கல்லூரி மிகச் சிறப்பாக செல்லுகிறது. ஆகவே நீங்கள் நல்ல ஒரு பைபிள் காலேஜில் சேர்ந்து படிக்க விரும்பினால் எங்களுடைய கல்லூரியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு அருமையான காரியங்களை தகவல்களை மேலும் தெரிவிப்போம். மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டால் நாங்கள் சொல்ல முடியாது என்றால் எங்கள் கல்லூரி நிர்வாகம் அதற்கு பொறுப்பேற்கிறதுனால் நிர்வாகத்தை தாண்டி நான் எந்த ஒரு ரகசியங்களையும் தெரிவிக்கக்கூடாது. இவ்வளோ தூரம் சொன்னதே பெருசு. ஆகவே மற்ற எங்களுடைய கல்லூரி மற்ற காரியங்களெல்லாம் நாங்கள் தெரிவிப்பது கடினம். ஆனால் கல்லூரி சம்பந்தமாக படிப்பு சம்பந்தமாக நாங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு விவரித்து சொல்லுவோம். நீங்கள் இணைந்து படித்து பட்டம் பெறலாம். பட்டம் பெறுவதற்கென்று நிறைய பேர் பணம் கொடுத்து பட்டம் பெற விரும்புகிறார்கள். அப்படி நாங்கள் ஒரு நாளும் பணம் வாங்கி கொண்டு பட்டம் யாருக்குமே கொடுக்க முன் வருவதில்லை. சில டயசிஸ்களை சேருவதற்கு எங்களுக்கு சான்றிதழ் வேண்டும் ஐயா, நீங்கள் பாஸ்ட் ஆர்டினேஷன் வாங்க, எங்களுக்கு பைபிள் காலேஜ் படித்த மாதிரி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நாங்கள் அப்படி கொடுக்கறதில்ல. பணத்துக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறதில்ல. எங்களுடைய ஜிபே முதல் கூட நாங்கள் எங்கேயுமே சொல்கிறதில்ல. ஏன்னா மாணவர்களுக்கு சொல்லுவோம், மற்றவங்களுக்கு சொல்லி நாங்கள் காசு எங்கேயும் கேட்குறதில்ல. எங்கள் ஊழியம் வித்தியாசமானது. பணத்துக்காக இதுவரை எந்த ஊழியத்தையும் நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால் செய்யலை. ஆனால் பைபிள் காலேஜுக்கு ஒரு சின்ன பீஸ் வச்சு நாங்கள் செய்கிறோம். ஏன்னா ஆசிரியர்களுக்கு அதை நாங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ஆசிரியர்கள் அவர்களுக்கு சின்ன ஒரு காணிக்கை நாங்கள் வழங்குவதற்காக மாணவரிடத்தில் நாங்கள் பீஸ் வாங்குகிறோம். நாட்டாவுக்கு நாங்கள் கொடுப்பதற்காக ஒரு சின்ன பீஸ் வாங்குகிறோம். மற்றபடி எங்கள் ஊழியங்கள் எல்லாம் விசுவாசம் நடைபெறுகிறது. எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் இந்த ஊழியத்தை பெருகச் செய்வார், பல பேருக்கு ஆசுவமாக மாற்றுவார். இந்தியாவில் ஒரு தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்க நாங்கள் ஜெபித்து வருகிறோம். தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் ஒரு சிறந்த பல்கலைக்கழகம் ஒன்றை, இறையியல் பல்கலைக்கழகம் ஒன்றை கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் என்னை உயிரோடு வைத்தால் அதை செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். அல்லது எங்களுடைய பிள்ளைகள், எனக்கு பிள்ளைகள் இல்லை, எங்கள் ஸ்தாபனத்தில் வளர்கிற நாங்கள் உருவாக்குற ஊழியர்கள் அதை செய்வார்கள். ஆகவே கர்த்தர் கண்டிப்பாக மகிமைப்படுவார். இது தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணி. இது எங்களுக்காக பிழைப்புக்காக நடத்தப்படுகிற கல்லூரி அல்ல. இதன் மூலம் நாங்கள் சம்பாதிப்பதற்கான எண்ணங்கள் எங்களிடத்தில் இல்லை. ஆனாலும் நாங்கள் சிறப்பாக செய்கிறது ஆச்சரியமானது. தேவன் எங்களில் மகிமைப்படுகிறார். இந்த கல்லூரியை நாங்கள் மிக சிறப்பாக, நேர்த்தியாக, அழகாக டிசைன் பண்ணி எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கிறோம். ஆமென். யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியமென்றே இதை சொல்லலாம். பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் செய்ய முடியாத ஒன்றை தேவன் இந்த அற்பமான அடியேன் செய்யும்படி கிருபை பாராட்டி வருவதற்காக நான் கர்த்தனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கல்லுடைய கனி பொறிகள் நாங்கள் இதை மிகவும் நேர்த்தியாக ஆஃபீஸாக இதை பண்ணி வைத்திருக்கிறோம். எங்களுடைய அலுவலகம் இன்று இந்த அலுவலகத்திலே உங்களுக்கு இதையெல்லாம் காண்பிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இணையுங்கள், படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்வது போதகர் ஜான் டேவிட் குமார். மிகவும் நன்றி.